Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் இந்த குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு காட்ட போகிறேன். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதனோட சாரியோட முந்தான பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். கேன்வாஸோட வித்து பார்த்திங்கன்னா 8ம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 17ம் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் மேலே கொடுத்துருப்பேன், டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 2.5, ஹைட்டு பார்த்திங்கன்னா 6, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் ஒரு சிம்பிள் பேட்ச் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அவங்க வந்து பானைக்கு தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் நார்மலாக பாவே போட்டேன். இதுதான் சாரியோட முந்தான பார்ட்டு. கேன்வாஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சுற்றியும் போட்டு எடுத்துக்கலாம். மேலே நம்ம 1/4 இன்ச் மடிக்க தேவையில்லை. மற்ற இருக்க 3 பக்கத்தில் மட்டும் நம்ம மடித்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸில் எதாவது உங்களுக்கு புரியலைன்னா எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு நான் இந்த போடுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணான்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு பேட்ச் ஒர்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுடுறேன். நம்ம இதுதான் சென்ட்ரு, அதனால் அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து சாரீ பார்டர் வந்து சின்னதாக இருக்குது. நம்ம குர்த்திக்கு கொஞ்சம் பெருசாக ஹைட்டாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் ஆப்போசிட்டில் உள்ள பார்டர் அப்படியே கட் பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கட்டிங் வீடியோ. இப்போ நான் இதை வச்சு அந்த ஓரம் இருக்குல்ல, அதையும் நான் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அது சேர்த்து வச்சா நல்லா இருக்காது, அந்தளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நான் அதை மடித்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மாமன் டாட்டர் காம்போ தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு அடுத்தது பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண 1 இயர் பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது பாருங்கள். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குர்த்தியோட கெட்ட பக்கம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம லைனிங்கில் கீழே நம்ம ஓரம் அடித்து தைப்போம்ல, அதை பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் உள்ளே போகிற மாதிரி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டேபிள் கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு கேமரா சரியாக வைக்கல. எங்கள் பாப்பா வேறு வந்து காலால் தள்ளி விட்டுட்டு போனான். அதனால் அது கேமரா நான் ஒரு ஆங்கிளில் வச்சுருந்தேன். அது இப்போ அது ஒரு ஆங்கிளில் இருக்குது. நானும் அதை கவனிக்காமலே
வீடியோ எடுத்துட்டுருக்கேன். அதான் சைடாக போயிடுச்சு ஸ்டிச் பண்ணுறதெல்லாம். நான் இப்போ குர்த்தியோட கெட்ட பக்கத்தில் நம்ம லைனிங்கை வச்சு சுற்றிலுமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். நம்ம பேட்ச் தான் வச்சு தைக்க போகிறோம், அதனால் இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நம்ம சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டேன், ஃபுல்லாக காட்டல. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோம். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து சென்ட்ரு பார்த்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு பேட்ச் வச்சு திருப்பும் போது நமக்கு சென்டர் நமக்கு கரெக்டாக இருக்காது. சப்போஸ் அது தப்பாக தைச்சிட்டோம்னா நமக்கு அந்த குர்த்தியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ அதை மார்க் பண்ணுறதுக்கு எப்படி காட்டுறேன். நான் உள்ள ஸ்கேலை எப்படி டபுளாக மடித்து போட்டு உள்ள ஸ்டீல் ஸ்கேலை வச்சுருக்கேன். கரெக்டாக பிடிச்சிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சென்ட்ரு. இன்னொரு வாட்டி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வச்சுட்டு நான் இந்த பக்கம் கையில் வச்சு காட்டுறேன். அதை நம்ம ஓரத்தில் அந்த ஸ்கேலை தள்ளிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேக் சைடில் நம்மளோட பேட்சை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக சென்டராக வச்சுட்டு பின் குத்திட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். என்னோடய அவுட்புட் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. இதே சேம் மெட்டீரியலே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவங்களுக்கே இன்னொரு ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதில் நான் பேட்சை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் நெக் லைனை ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இப்போதைக்கு ட்ரைபாட் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது பாப்பா வந்து காலில் தள்ளி விட்டுட்டு போகிறா. அதுதான் ஒரு ஓரமாக போயிடுச்சு. சாரி, இந்த வீடியோ கிளியராக இல்லைனா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்து நான் கொஞ்சம் இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம அந்த கார்னர்லலாம் நம்ம த்ரெட்டு டச் பண்ண வேண்டாம். பண்ணுற அளவுக்கு நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே டர்ன் பண்ணி நம்ம இங்கே தைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன் சென்டரில் மார்க் பண்ணுறதை பற்றி. நம்ம பேட்ச் வந்து கரெக்டாக வச்சு நம்ம பின் குத்திக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைனை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் அந்த ஓரத்தில். நான் இதில் பேசுகிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷு தமிழ் எல்லாம் மாற்றி கலந்து பேசிகிட்ருப்பேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டதே யூடியூப்பில் தான் இந்த டெய்லரிங்கே பார்த்து கற்றுக்கிட்டேன். அதனால் ஒவ்வொருத்தவங்க நான் எதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேனோ அவங்க சொல்கிற வேர்டெல்லாம் நல்ல மனப்பாடமாக ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் இங்கிலீஷு தமிழ் அவங்க எப்படி நடத்துவாங்களோ அதை அப்படியே பார்த்து கற்றுக்கிட்டதுனால எனக்குமே அப்படியே பழகிருச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம பேட்சை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நமக்கு பேட்ச் நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து பேக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்குக்கு பார்த்திங்கன்னா நெக் வித் வந்து 2.5. நான் ஒரு 1/4 இன்ச் கம்மியாகவே பண்ணிக்கிறேன். நான் இதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு 1/4 இன்ச் தேவைப்படும். அதனால் 1/4 இன்ச் கம்மியாகவே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷேப்பில் எடுக்க சும்மா லைட்டாக கர்வ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப கர்வ் ஸ்கேலெல்லாம் போட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அவ்வளோதான். இது நல்ல பக்கத்து மேலே நம்மளோட லைனிங்கை வச்சு நெக்லைனு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெக்லைன் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது இருந்தால் அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்ததுனால நான் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அங்கங்கே குட்டி குட்டி நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே டர்ன் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் வந்து வெளியே தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஷோல்டரில் பேக்கில் ஃப்ரண்ட்டை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கார்னர் நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணிட்டா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி மேடாக தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி பண்ணுங்கள். லைனிங்கை பிரித்து விட்டுட்டு நல்ல பக்கமும் வச்சுட்டு லைனிங்கும் அட்டாச் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த எண்டில் வைங்க. ஸ்டிச் போட்ட எண்டில் வைங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போ நான் இதையுமே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கார்னர் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்புறேன். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்லைனை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சில் எட்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். கரெக்டாக எட்ஜிலேயே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒன்று ஸ்டார்டிங்லலாம் இந்த 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போடுவேன். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல போடுறதுக்கு இதுவும் எனக்கு ஸ்டார்டிங் வராது, தப்பாக போடுவேன். இப்போ தான் நல்லா ஃபினிஷிங்லாம் வருது. அதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதையும் நான் சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது 2 பக்கமும் ஈவனாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம அதை கவனிக்காமல் தைச்சிட்டோம்னா கிளாத் ஒரே பக்கமாக போயிடும். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். இது கட்டிங் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கட்டிங் வீடியோவில். இப்போ இந்த அர்க்காத் போட்ட இடத்துலேருந்து நம்ம குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எது ஃப்ரண்ட் எனக்குன்னு நான் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். அதனால் நான் அதை மார்க் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி ப்ளீட்ஸாக நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இங்கே சென்டராக இந்த ஜரி ஒர்க் வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சாரீ கிடச்சதுன்னா இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், நம்ம ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. கரெக்டாக இதனோட சென்டரும் குர்த்தியோட ஷோல்டர் சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம கிளாத் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு முன்ன பின்ன வந்துருந்ததுன்னா நம்ம ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அதுலேருந்து லாஸ்ட்டில் உள்ள ஒரு ப்ளீட்டை மட்டும் பிரித்து விட்ருங்க, அட்ஜஸ்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைனா மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு மாதிரி பீகாக் க்ரீன், இது ரெட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ண ஆசையாக இருந்துச்சு எனக்கே. ஒரு சில ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போதே நமக்கே ஆசையாக இருக்கும், இது எப்படி வரும்னு பார்க்கலான்ட்டு. எனக்கு இந்த குர்த்தியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இப்போ நான் ஹிப் கிட்ட வந்து நல்லா ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அது கீழே அப்படியே நம்ம தையல் வந்து பெருசு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிட்டு ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இங்கே உள்ள பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எத்தனை நம்ம ஸ்டிச் தேவையோ அத்தனை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த ஹிப்பில் கரெக்டாக அதே லைனில் வந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அடுத்தது லைன் நம்ம தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு இன்னும் இந்த ஃபோன் ஸ்டாண்டு கிடைக்கல, கேட்டுட்ருக்கேன். அது கரெக்டாக வாங்கிட்டேன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி. அவ்வளோதான், சென்ட்ரல் நம்ம இதை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஹாஃப் ஃபோல்டாக மடித்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம ஷேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படியே 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நம்மளோட ஹிப்போட எண்டு வரலும் அப்படியே வரலாம். இப்போ நீடில் நிறுத்திட்டு நம்ம அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுடலாம். இது போட்டுட்டு நான் எட்ஜ் ஸ்டிச்சும் போட்டிருந்தேன், வீடியோவில் நான் எடுக்கலை. ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா அப்லோட் ஆகவும் ரொம்ப லேட் ஆகுது. உங்களுக்கும் ரொம்ப லென்த்தியாக இருந்தால், ஏன்னா சேம் ப்ராசஸ் தான் எல்லாத்துலேயும் அதான் பண்ணுறோம், அதனால் நான் முக்கால்வாசி காட்டலை. இப்போ நம்ம சீம் ரிப்பர் வச்சு இதை பிரித்து விட்டுடலாம். அது எண்டுக்கிட்ட மட்டும் போகிறப்ப பார்த்து பிரிங்க. அவ்வளோதான், குர்த்தி ஃபினிஷ் பண்ணோடனே இப்படி தான் இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அது போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.